ஹலோ ஃபியூச்சர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், நம்ம லைஃப்பில் நமக்குன்னு ஒரு கோல் வச்சுருப்போம். ஒன்று ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்றதோ, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு வீடு கட்டலாம், இல்லை நம்ம லைஃப்பில் அடுத்த மூவ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட இலக்கை நோக்கி நாம் போயிட்டு இருப்போம். பட் நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய குறைகள். நீங்கள் 10 நல்ல விஷயம் செஞ்சிருக்கலாம், பட் அதை பற்றி ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கூட உங்களை பாராட்ட மாட்டாங்க. பட் உங்ககிட்ட இருக்கிற குறை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. நாம் யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். நாம் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுவோம். நம்ம இதை சொன்னால் அவங்களோட மனசு கஷ்டப்படும், ஸோ இதை நம்ம சொல்ல வேண்டாம். அது நெகட்டிவாக இருந்தால் கூட நம்ம அதை பாசிட்டிவாக பேசி அவங்க மைண்டை நம்ம ஹாப்பியாக வச்சுருப்போம். பட் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களோட டார்கெட்டை என்ன அப்படின்னா மற்றவங்கள பேசி எப்படியாவது கஷ்டப்படுத்தணும், அவங்கள இன்னைக்கு சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது. ஸோ அதுதான் அவங்களோட டார்கெட்டாகவே இருக்கும். யார் எப்படி இருந்தால் என்ன, நாம் மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும், இதுதான் அவங்களுடைய எண்ணமாகவே இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை வெளியில் போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா யாராவது ஏதாவது ஒரு விஷயம் உங்களை சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஏதோ நம்மளை பற்றி குறை சொல்கிறாங்க, நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம அதை சரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் இருந்து யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சரி அதையும் சரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் இருந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சரி இதெல்லாம் சரி பண்ணிட்டு நம்மளோட கோலை நோக்கி போகலாம் அப்படின்னு மூவ் பண்ணும்போது பின்னாடி இருந்து யாராவது ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை பற்றி சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட கோல் என்ன, நாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்றது சரியா? அப்படி இல்லை நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்களோட கோலை நினச்சிக்கோங்க. உங்களோட கோல் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னா அதுதான் உங்களோட கோல் அப்படின்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த சுற்றி பேசுபவர்கள், மேலே பேசுகிறவங்க, கீழே பேசுகிறவங்க, ஃபோனில் பேசுகிறவங்க, இல்லை மெசேஜில் பேசுகிறவங்க, ஸோ இந்த மாதிரி சரியா, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நீங்கள் உங்கள் மைண்டுக்கு கொண்டு போகாதீங்க. முடிந்த அளவு உங்களோட கோலை நோக்கி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இலக்கு 0வாக தான் இருக்கும். அதில் ஒரு ஸ்டெப் கூட மூவ் ஆகாது. ஸோ இந்த பேசுகிறவங்களை எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டப்படுத்தும், அதாவது உங்கள் மனசை காயப்படுத்தும், அதனால் உங்களுக்கு 2-3 நாள் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யார் என்ன சொல்கிறாங்களோ அந்த இடத்துலையே அதை கட் பண்ணிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு என்னோட கோல் என்ன, நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், ஸோ அதுதான் என்னோட இலக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுதான் எனக்கு மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு நீங்கள் புரிய வச்சு அதை நோக்கி மட்டும் போயிட்டே இருங்க. பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டும். அவங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு பேசுவாங்க, அடுத்த நாள் பேசுவாங்க, அடுத்த மாதம் பேசுவாங்க, அடுத்த வருஷம் பேசுவாங்க. நீங்கள் 10 வருஷம் கழித்து திரும்ப அந்த இடத்துக்கு போனீங்கன்னா திரும்ப அதை பற்றியே தான் பேசுவாங்க. பேசுகிறவங்க அதையே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க மாற போகிறது கிடையாது. அவங்கள நம்ம மாற்றணும்னு நினைக்கவும் வேண்டாம். நாம் மாறிட்டு நம்மளோட கோலை நோக்கி போயிட்டே இருப்போம். முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா சரி, இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் தான் சரிங்களா? ஆண்களுமே நிறைய ஒர்க்குக்கு போயிட்டு வெளியில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு இந்த மாதிரியும் படிக்கிறீங்க. ஸோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்போவுமே ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது பக்காவாக இருக்கணும். ஒரு நாள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணிட்டு தான் தூங்கவே போகணும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்சதுமே உங்களுக்கு சமைக்கிற வேலை இருக்கும், பாத்திரம் வாஷ் பண்ணுறது, அடுத்து குழந்தைங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இது நீங்கள் எதுவுமே பிளான் பண்ண தேவையில்லை. மார்னிங் எந்திரிச்சதுமே அடுத்தடுத்த வேலைகள் போயிட்டே இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் படிப்பு அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு பிளான் இருக்கணும். பிளான் இல்லாமல் நீங்கள் ஸ்டடீஸை கொண்டு போனீங்க அப்படின்னா அது பாதி அங்கங்கே படிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ப்ராப்பரான பிளான் இருக்காது. ஸோ
எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்போ ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து முன்னாடி நாள் நைட்டே போட்டு வச்சிடணும். ஏர்லி மார்னிங் ஒரு 3:30 to 4 நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, எந்திரிச்சு நீங்கள் அப்போ தான் பிளான் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்றது, தமிழ் படிக்கலாமா, மேத்ஸ் படிக்கலாமா, இல்லை என்னடா சப்ஜெக்ட் படிக்கிறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ முன்னாடி நாள் நைட்டே பிளான் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டீங்க அப்படின்னா, அடுத்த நாள் அதுக்கான புக்கும் வந்து அதுக்கு முன்னாடி நாளே எடுத்து வச்சுட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்த நாள் வந்து மார்னிங் ஆட்டோமேட்டிக்காக ஓகே இப்போ நம்ம இது படிக்க போகிறோம் அப்படின்றது மைண்ட் செட் ஆகிடும். ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மெயினாக சொல்ல வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷனும் அதை எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போகலாம் அப்படின்றத நீங்களாக வந்து புரிஞ்சுட்டு கொண்டு போனால் தான் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், வேறு எந்த விஷயமே நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியாது. முடிந்த அளவு இயர்லி மார்னிங் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த குறை சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சதுமே இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேசலாம், அவங்கள பற்றி பேசலாமா, இல்லை இவங்கள பற்றி பேசலாமா, இல்லை யாருக்காவது கால் பண்ணி நம்ம வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தலாமா, இல்லை அங்கே போகிறவங்கள பற்றி பேசலாமா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட டார்கெட்டே வந்து அதை நோக்கி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதுதான் வேலை. சரியா? நமக்கு இது வேலை கிடையாது. நம்மளோட கோல் என்ன, நம்மளோட இலக்கு என்ன, நாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக தேவையில்லாத விஷயத்த இக்னோர் பண்ணிட்டு எது தேவை, நம்மளோட கோலை அடையிறதுக்கு நாம் இன்னைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பண்ணால் நம்மளோட கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மினிட்டும், ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் உங்களோட கோலுக்காக மட்டுமே யோசிச்சிங்க அப்படின்னா கூடிய விரைவில் நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் கை கூடி வரும். கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ணவும் முடியும். ஆல் த வெரி பெஸ்ட். நல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வரப்போகிற குரூப் 2 எக்ஸாம் உங்களுக்கானதாக அமையட்டும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.